அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஆர்ஆர்பியில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு இப்போ புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. ஏற்கனவே 2024 அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ அதுக்கான எக்ஸாமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு நடக்க இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆர்ஆர்பியிலிருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன். இதற்கான முழு அறிவிப்பு எப்போ வருது, என்ன தகுதி, எவ்வளோ காலி பணியிடங்கள், இந்த விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆர்ஆர்பியில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி கிட்டத்தட்ட 9,900 காலி பணியிடங்களுக்கு இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு அதிகமான காலி பணியிடங்கள் தான். பெரும்பாலும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி அதிக காலி பணியிடங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கும் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் அடுத்து வரப்போகுது. 9,900 காலி பணியிடங்களில் ஏற்கனவே அப்ளை பண்ணாமல் விட்டாங்க, தவற விட்டவங்க இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான முழு அறிவிப்பு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஏப்ரல் 2025, நெக்ஸ்ட் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியில் தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9/5/2025, அதாவது மே மாதம் 9ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுங்க. ஸ்டார்டிங் டேட்டு 10/4/2025. 9,900 காலி பணியிடங்கள் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வும் இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டுக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவான வயது தளர்வு அவங்க கொடுப்பாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 10ஆம் தேதி தான் வருதுங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2025 ஏஎல்பி, இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதற்கான ஸ்டார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். முழு விவரம் வந்த உடனே நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட் கொடுப்போம். நீங்கள் அந்த சமயத்தில் ஃபுல் நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ முடித்தவங்க, 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க, அதுக்கப்புறம் டிப்ளமோ, இன்ஜினியரிங் பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான கல்வி தகுதி பொதுவாக இருக்கும். அதை பற்றின விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அப்போ பார்த்துக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸும் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 2 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம். இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்க. இதற்கான அறிவிப்பு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட்டு, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை, அதில் தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்லாம் அவைலபிளாக இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் என்ன அப்படின்னா rrpchennai.government.in. அதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த வெப்சைட்டில் இந்த ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் 10ஆம் தேதி போல் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் அது அப்டேட் வரும்பொழுது அது ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த பதிவில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.